ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காயில் வந்து சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு சைடிஷாக சூப்பராக இருக்கும். ஸோ அதற்காக வந்துட்டு நான் ரேஷனில் கொடுக்கக்கூடிய துவரம் பருப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா 4-5 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு பூசணிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக தான். இப்போ வந்துட்டு வேகக்கூடிய பருப்பில் வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 2 தக்காளி பழம், அடுத்ததாக வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மல்லித்தூள், சாம்பார் பொடி வந்துட்டு ஒரு அரை கரண்டி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து அதை எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அறுத்து வச்சிருக்க காயம் உள்ள சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கடைஞ்சி வச்சுக்கக்கூடிய பருப்பை உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு துண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா வந்து மாதிரி மூடி போட்டு மூடிட்டு இறக்கி பாருங்கள். சாம்பார் வந்துட்டு மணமணக்க ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்